ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, உடச்சி ஊற்றின முட்டை தொக்கு ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெரைட்டி ரைஸோடவும் இட்லி, தோசை, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். கடலெண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த பிறகு பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் 3 பட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன், 4 கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை, கிராம்பு வந்து கூடுதலோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு இது எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா இது பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து மிக்சர் ஜாரில் கொரன்னு அரைச்சி நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 3 வெங்காயம் எடுத்துட்டேன். பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கடாயில் சேர்த்துட்டு இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி எடுக்கணும். இது பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. ஓரளவு நமக்கு வந்து வதங்கி வந்தால் போதும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிறது கண்கூட நம்ம பார்க்குறோம். இன்னும் நல்லா வதங்கி வரணும். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா வந்து வதக்கி விடணும். உங்களுக்கு மிக்சர் ஜாரில் இந்த வெங்காயம் அரைக்க விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். அடுத்து நான் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலையை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபிக்காக நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்தாச்சு. இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடணும். இது குறைஞ்சது 3 நிமிஷம் நம்ம கைவிடாமல் அப்படியே நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசம் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு, பச்சை வாசமும் போயிடுச்சு. அடுத்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும். இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு திக்காகிற கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா வந்து திக்காகணும். நம்ம தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வத்திரணும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து ஒவ்வொரு மசாலாஸையும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூளை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியாத்தூளை சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகத்தூளை சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இனிஷியலாக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் உப்பு சேர்த்துக்கிறேன். லேட்டராக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாஸையும் சேர்த்ததும் நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து இந்த வெங்காயம், தக்காளி விழுதோடு நல்லா வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணியை சேர்த்ததும் நல்லா கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த டைமில் நீங்கள் மட்டும் உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லைன்னா நம்ம வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். காரமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். காரம், உப்பு கம்மியாக இருந்தால் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா வந்து கொதிச்சு வரணும். 5 நிமிஷம் இந்த மாதிரி லிட்டை போட்டுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தா நல்லா கொதிச்சு வந்துடுது. பார்க்க சொல்லே தெரியுது. ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கலந்து விட்டாச்சு. அடுத்து நான் வந்து முட்டையை எடுத்துக்கிறேன். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 5 முட்டை எடுத்துக்கிட்டேன். முட்டையை வந்து உடச்சி ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒவ்வொரு முட்டையாக வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்க்குறப்ப கொஞ்சம் பார்த்து சேருங்க. கடாய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். கை சூடுபட சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வந்து உடச்சி ஊற்றி ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பொறுமையாகவும் சேர்த்துக்கலாம். ஸோ இது சேர்க்குறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேருங்க. அவசரம் வேண்டாம்.
5 முட்டையை நம்ம நல்லா வந்து உடச்சி ஊற்றி சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே வந்து மிளகுத்தூளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு தரும். இந்த மஞ்சக்கரு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூளை வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி குறைஞ்சது வந்து 8 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ செய்கிறப்ப நம்ம கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்காது. இந்த மாதிரி இடையிடையில எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துடுங்க. அடி பிடிச்சிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுறதுக்காக இதை நம்ம வந்து லைட்டாக வந்து மூவ் பண்ணி விடணும். ஸோ இப்போ வந்து லைட்டாக மூவ் பண்ணி விட்ட பிறகு ஈவனாக நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த முட்டை தொக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. இந்த டைம் கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றின பிறகு எந்த அளவுக்கு பெரிய சைஸில் வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கூட உள்ளார வச்சு எடுத்து சாப்பிடலாம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு வீட்டில் வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதை சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம் இதனோட வச்சு சாப்பிடலாம். சீக்கிரமாக ஒரு கிரேவியோ இல்லை தொக்கோ செய்யணுன்றப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ரெசிபி பக்கம் போயிடலாம். உடச்சி ஊற்றின முட்டை தொக்கு ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் சந்திக்கலாம். பை.